யாரெல்லாம் ஸ்பாட்டை பார்த்து போய் கால் சைடு என்ட்ரி எடுத்தவங்க லாக் ஆகிருப்பாங்க. பிரீமியத்தை பார்த்து புட்டு சைடு இருந்தவங்க பின் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ஸ்பாட்டு ப்ளஸில் இருக்குன்னு எல்லாமே ப்ளஸில் போயிட்டு என்ட்ரி எடுப்புங்க. ஆனால் மார்க்கெட்டு பாருங்கள், ப்ரீமியம் சைடு புட்டு சைடு இருக்குது. புட்டு சைடு வந்து ப்ரீமியம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இது புரிஞ்சுருக்கீங்களா? புட்டு சைடு வந்து ப்ரீமியம் மெத்தட் இருக்கிறதுனால தான் வந்து மார்க்கெட்டு வந்து ப்ரீமியத்தை வச்சு மூவ் ஆகுது. ஸ்பாட்டு பார்த்தீங்களா ப்ளஸில் இருக்குது, ஆனால் புட்டு சைடு வந்து மூவ்மெண்ட்டமாக இருக்கும் பாருங்கள். இதிலே புரிஞ்சுக்கிங்க. ஸ்பாட்டை வச்சு மார்க்கெட்டு ரன் ஆகலை, அதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் இது. சிக்னல் கொடுத்துருங்க கைஸ். யார் ஒருத்தர் 5 மினிட்ஸ் கண்டிப்பாக லோ உடைகிறாங்களோ அவங்க ஆப்போசிட் என்ட்ரு கைஸ். இப்போ பாருங்கள், கால் சைடு லோ உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அது இப்போ வந்து பாருங்கள், புட்டு சைடு மூமெண்டம் போகுது. இப்போ அந்த கால் சைடு அவன் லோ உடைக்கும் போது புட்டு வந்து அவனோட டே வந்து பீட் பண்ணிவிடுவான். நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டே கிடச்சி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், யார் ஒருத்தர் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கான், யார் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கோம் கைஸ். இப்போ வருங்க, மொமெண்டம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம மொமெண்டம் காலையிலே கேப்சர் பண்ணிட்டோம். இப்போது வந்து அவனோட டேவோடைய 5 மினிட்ஸ் கேண்டலோட டேவை அவன் சஸ்டெயின் பண்ணிட்டான்னா மார்க்கெட் ஃபுல்லாமே புட் சைடு மொமெண்டம் ஆகிடும் கைஸ். இப்போ பாருங்கள், காலையில் மார்க்கெட் பாருங்கள், ஸ்பாட் மார்க்கெட் வந்து ப்ளஸில் தான் இருந்தது. ஆனால் வந்து எல்லாருமே ப்ரீமியம் ப்ளஸில் இருக்குது, ஸ்பாட்டு ப்ளஸில் இருக்குது. எல்லாமே கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறா பாருங்க கைஸ். ஆனால் புட்டு சைடு தான் மூமெண்டம் ஆச்சு. அதுதான் புட்டு. நம்ம வந்து ப்ரீமியம் ஷார்ட்டை வந்து மட்டும்தான் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளோட கிளியர் கட்டான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான எவிடன்ஸ் தான் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க கைஸ். இப்போ வந்து இவனுடைய லோ உடைக்கிறது எப்படி பண்ணுறான் பாருங்க. எப்போவுமே அவனுடைய ஒரு 5 மினிட்ஸ்டைய ஓப்பன் ஐ லோ எல்லாமே க்ளோஸ், இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகும், ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இந்த நாலேஜ், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா வச்சுங்க, ட்ரேடிங்கை வந்து ஃபேர்னஸ் இல்லாமல் எடுக்கலாம் கைஸ். அது அக்யூரஸியாக எடுக்கலாம் கைஸ். வாங்க வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை மீண்டும் சந்திக்கலாம். ஹாய் கைஸ், வாங்க நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி 3 லாஜிக் மெத்தட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நிஃப்டி 3 லாஜிக் வந்து கிளியர் கட்டான ஒரு என்ட்ரி சிக்னல் கொடுத்துடுச்சு. எல்லாருமே கால் சைடு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கால் சைடு ப்ரீமியம் ஸ்பாட் வந்து ப்ளஸில் இருந்தனால எல்லாமே கால் சைடு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதோட லாஜிக் கிடையாது. ப்ரீமியத்தை வச்சு பார்த்துருந்தேன்னா அது புட்டு சைடு தான் மூமெண்ட்டாக இருக்கும். புட்டு சைடு மூமெண்ட்டம் எப்படியா இருக்குது பாருங்கள். நம்மளுடைய புட்டு சைடு தான் ப்ரீமியம் மூமெண்டம் ஆச்சு. அதனால தான் நான் புட்டு சைடு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், இந்த நம்மளுடைய லாஜிக்கில் யார் ஒரு 5 மினிட்ஸ் கண்டில் லோ உடைக்கிறாங்களோ அவங்க ஆப்போசிட் தான் என்ட்ரி. இவன் பாருங்கள், 5 மினிட்ஸ் கண்டில் 119 வந்து உடைக்கிறான். நம்மளுக்கு வந்து புட்டு சைடு வந்து என்ட்ரி கிடச்சி நம்ம வந்து ப்ராஃபிட் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மள எப்பவுமே சொல்லியிருக்கோம் புட்டு சைடு மூமெண்டம் ஆகிருக்கு பாருங்கள். எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு யார் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான், யார் ஓப்பன் மேலே இருக்கான், யார் 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே சஸ்டைன் பண்ண அவன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து யார் வந்தானா புட்டு தான் 5 மினிட்ஸில் இருந்தான். அப்புறம் வந்து ஓப்பனுக்கு மேலே அவன் தான் இருந்தான். அதனால் நம்ம அவனை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா அவனுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே டே ஐக்கு மேலே சஸ்டைன் பண்ணோம். அதுக்காக வந்து அந்த டே ஐக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே டே ஐ உடைக்கிறான். நான் வந்து பிரேக் அவுட் ஆகிறான்னு பார்க்குறது வெயிட் பண்ணியிருந்தோம். உடைச்சி வெயிட் பண்ணுறான். ஒரு கேண்டிலும் பாடி வச்சுட்டான், ஒன் ஃபுல் பாடி வைக்கல. ஃபுல் பாடி வச்சுட்டானா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் கைஸ். இப்போயே பாருங்கள், நம்ம 67 ஒரு என்ட்ரி போட்டுருந்தோன்னா 104. இங்கே பாருங்கள், 36 பாயிண்ட் கேப்சர் பண்ணுறேன் வித்தின் 1/4 மணி நேரத்தில். மார்க்கெட் ஓப்பன் ஆகி வித்தின் 1/4 மணி நேரத்தில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபேர்னஸ் இல்லாமல் எப்படி என்ட்ரி வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்குன்னு தெரியுது கைஸ். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் லாஸில் இருக்கிறீங்களா, என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு தான் என்னுடைய ஒரு நோக்கமே. நீங்கள் எனக்கு எந்த ஒரு எஜுகேஷனுக்கும் எந்த ஒரு இதுக்காகவும் எனக்கு வந்து பே பண்ணாத அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராஃபிட் ஆகிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலே அதுவே போதும், அதுவே பலனை எனக்கு கொடுக்கும். மீண்டும் நாளை வீடியோ சந்திக்கலாம். வாங்க நிஃப்டி பாய்ஸ்.